வணக்கம் நண்பர்களே. ஒரு லாட்ஜ் ஓனர் இருந்தார். அவர் லாட்ஜுக்கு ஒரு பெண் வந்தாங்க. ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குது என பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே லாட்ஜ் ஓனர் அப்படின்னா 500 ரூபாய் டெபாசிட்டு கொடுங்கன்னு சொன்னார். உடனே அந்த பெண் ஒரு புது 500 ரூபாய் நோட்டை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு படியேறி ரூம் பார்க்க போனாங்க. லாட்ஜ் ஓனரு அந்த 500 ரூபாயை எடுத்து லாட்ஜில் ரூம் துடைக்கிற அம்மா கிட்ட கொடுத்து போன மாத சம்பளத்துக்கு பாக்கி வச்ச 500 ரூபாய் இந்தான்னாரு. அந்த அம்மா அந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்த டீ கடையில் கொடுத்து போன மாதம் டீ பாக்கி வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. அந்த டீ கடைக்காரர் அந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு போய் பால் பண்ணையில் முதலாளிகிட்ட கொடுத்து போன மாதம் பால் பாக்கி இந்தாங்கன்னு சொன்னார். பால் பண்ண முதலாளி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் கால்நடை மருத்துவர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க சார், கடந்த மாதம் மாடுகளுக்கு வைத்தியம் பார்த்தபோது சில்லறை இல்லைன்னு 2000 ரூபாய் நோட்டு வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்கன்னு கொடுத்தாரு. அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு லாட்ஜுக்கு வந்த மருத்துவர் கடந்த மாதம் தங்கி இருந்த ரூம் வாடகை பாக்கி இந்தாங்கன்னு 500 ரூபாயை கொடுத்தாங்க. அவங்க லாட்ஜ் ஓனரு அந்த 500 ரூபாய் நோட்டை மறுபடி டேபிள் மேலே வச்சார். ரூம் பார்க்க வந்தவங்க, எனக்கு எந்த ரூமும் பிடிக்கல, நான் போகிறேன் 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அந்த பெண்ணு. இப்போது 500 ரூபாய் வந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் போகிற வழியில் சம்பள பாக்கி, டீ கடை பாக்கி, பால் பாக்கி, பால் பண்ணை பாக்கி, மருத்துவர் பாக்கி, லாட்ஜ் வாடகை பாக்கி என எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடுச்சு, யாருக்கும் இழப்பு இல்லாமல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.